இந்த பாறை மேல ஏறி பார்க்கலாம். யோ மச்சான், நான் உன்னை தாண்டறியா. ஏமா குழந்தை யாரியவா? ஏய் பாறை நான் பேசுறேன். தாண்டாதுமா, ஒண்ணு 4 வாட்டி ஏறி மேரி. யோ ஏய் நிக்கிறா. படுவாங்க நான் தான் கேட்கக்கூடாது மனமேனு பொறுத்து குமுறின்னு உட்காந்து வாயில அதை பொண்ணு தூக்கி போட்டு அடிக்கிறியா? ஏன்னா டேய் அது பொம்பளை பொண்ணா நான் வாழ எடுத்தா இல்லையாது. இப்போ என் பொண்டாட்டி நான் அடிச்சு நீ பார்த்த? நான் என் 2 கலா பார்த்து அடிச்சுதா? ஆமா நான் பார்த்துறேன். கோரத்தை விட கூட சொல்லணும் நீ எப்படி என் பொண்டாட்டி அருமை அருமை. போ போ போ. அவங்களும் விடும். 10 தலை உருளுமா? ஆடு தலை மாட்டு பொங்கல் உருண்டுருக்கும். சரி எப்படி அடிப்ப? சரி உன்னால முடிஞ்சு பாரு. நான் ஏங்க போற சாமி ஊர் நம்மளுக்கு இடத்துக்கு தான் வந்து ஒரு போன் எங்க போகிறோம்? என்ன சொல்லு? யோ நீ அடிக்கிறாடியானாலும் தாங்க முடியல, அதனால தான் எங்க மாமாவை தள்ளிட்டு போலான்னு இருக்கிறியா? ஆமா இல்லையா, இப்பதான் எனக்கு கஞ்சி ஊத்துவாரு. நம்ம அடிச்சு அந்த வாயில் போட்டு நான் இதெல்லாம் கேட்க மாட்டியா மாமா? நீ அவர் வச்சு காப்பாத்துறாரு. அடிக்க மாட்டேன்னு சொல்ல நான் வரமாட்டேன். ஆமா சரி வர அடிக்க கூடாதுன்னா ஆடி அம்மா ஆடி ஆத்தாடி நாடா நாடா என் கூடயே இருக்கிற ஆமா கச்சேரிக்கு நின்னா சின்ன வயசுல தூக்கி வந்து நல்லா பண்ணிட்டா என் பெருமை நான் ஒண்ணு மட்டும் தான் தெரியும் கேடி வச்சிட்டு போடணும் என்ன பத்தி அப்படியே தூக்கி
தூக்கி பாருங்க. யாரு என்ன அப்படியே தூக்கி பாருங்க. பெருமையா சொல்லணும். பெருமையா. பொம்பளையால நீ கேவலமாப்பட்ட. நான் என்ன தம்பி இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். அம்மா அடி ஆத்தாடி அடி அம்மா அடி ஆத்தாடி. இந்த வெளிமேடு பண்ற நந்தகோபால் பப்புனு வேசுகாரன் ஒண்ணுத்துக்குமே உதவாத பொட்ட பையன் திருட்டு லக்காடி. நான் சும்மா இருந்தாலும் இவன் சொல்லு வாங்கி அடிக்கிறானே. என்னமோ தெரியலையே இரும்போ எங்க நான் அடிச்சு அங்க மட்டும் அடிச்சுக்காத. ஏயா அது நான் உதவத்தே இல்லை நாளைக்கு நீங்க. யோ அட போயா அதுக்கு அந்த தான் கப்பல் அடிச்சு. இரும்போ என்னமோ தெரியலையே இரும்போ எங்கு முனையோ. இந்த ஊர்ல பிடிமண்ணா பிறந்திருந்தா இந்த ஊர்ல இருக்கிற பசவ நடு குண்டு சாட்டி செலவிருப்பா சுகபல பெருமையா பாடுனா சிறப்பா இருந்தா அது என்ன பண்ணேன்? இங்கிருந்து நல்லா தூக்கி போய் மேல டேங்க் மேல உட்கார வச்சேன். அங்கிருந்து என்ன சும்மா தள்ளல. கூட 4 கல்ல கட்டி உள்ள தள்ளி விட்டேன். போடா என்கிட்ட. உன்னை போட்டு வந்து டேய், என்ன நினைச்சுக்கிற? அதனால கேள்விக்காராங்க நடந்துக்கிட்டு நீ. என்ன நினைச்சு- என்ன கேட்ட? சாப்பாடு தானே தள்ளி விட்டேன், உன் சோத்துக்கு பேசுங்க. யா சரி, நம்ம சரி, நம்ம சரி. எங்க அக்கா சேர்த்து, எங்க அம்மா சேர்த்து ஒண்ணு நீ கல்யாணம் பண்ணி வீட்டுல குடும்பத்துல வச்சுக்கிறேன். யோ எதுக்கு வச்சுக்கிறேன்? உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க யாருமே நீ பக்தி இல்ல அதனால வந்து எங்க அம்மா வந்து அதே பண்ணி கொடு அதனால 3 நேரமா உனக்கு வாக்குப்பட்டு நான் ஆமா. வந்தேன். உங்க அண்ணன் வந்து அக்கா போட்டுக்கிட்டு, அக்கா போட்டுக்கணும்னு கேட்டான். ஆமாய்யா. இந்த வயசுக்கு வந்து ரொம்ப நாளா கண்ணில் போய் மக்கிங்க அந்த வீட்லயே. போன போது 3 தடவை நான் கட்டினேன் அந்த அவளை. இவன் வந்து பேசுற பேச்சு. போடியே. யோ, இதோ பாருயா, உன்னை கல்யாணம் செய்யறதுக்குன்னு எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. அது மட்டும் தானே? வீட்டுல என்னயா இருக்குது? அரிசி இருக்குதா? பருப்பு இருக்குதா? மிளகாத்தூள் இருக்குதா? புளி இருக்குதா? என்னயா இருக்குது? சரி, அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, மிளகா தூள் இருக்குதா, புளி இருக்குதா? ஆமா. ஏன் மிளகா தூள் இல்ல வீட்டுல? யோ, யோ